அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே 2025 சில்வர் ஜூப்ளி ஆண்டை நிறைவு செய்துட்டு 2026 ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். இந்த ஆண்டு துவக்கத்தில் நம்ம எல்லாருமே அவரவர்கள் வழிபடுகின்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு இந்த நாளை மிக சிறப்பாக தொடங்கி கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னாக்கா, ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கி மிக வேகமாக முடிவடைது அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் உண்மை. இதற்குள்ள வாழ்கின்ற வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம தான் தீர்மானித்து நல்லபடியாக வாழணும். அப்போதான் இந்த ஆண்டும் நமக்கு ஒரு வெற்றியான ஆண்டாகவும் இந்த வருடமும் நமக்கு ஒரு வெற்றியான ஒரு வருடமாகவும் இருக்கும். ரெண்டாவது சொல்லுவாங்க, முன்னாடி காலமே நம்ம கையில தான் இருக்கு, காலமே நம்மளது தாண்டா, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தாண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. காலத்தின் கையில தான் நம்ம இருக்கிறோம். அதை நம்ம உணர்ந்தா மட்டும்தான், வாழ்ந்தா மட்டும்தான் நம்மளுடைய இந்த வருடம் நமக்கான ஒரு வருடமாக, இந்த காலம் நமக்கான ஒரு காலமாக இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னாக்கா, விதை விதைத்தவன் உரங்கலாம், விதை என்றும் உரங்கள் ஆகாது, அந்த விதை முளைத்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நாம செய்கின்ற மற்றவர்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை, தியாக வாழ்க்கை, நற்செயல்கள், நல்ல ஒரு காரியங்கள், ஒரு சமுதாயத்துக்காக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நாம இறந்துட்டா கூட, இந்த பூமி விட்டு போயிட்டா கூட, நாம இறந்த பின்பு அது நமக்கு முன்னாடி முளைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்டவர்களாக நம்ம வாழ முயற்சிக்கணும். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா 11:30 மணில இருந்து விடிய காலம் ஒரு 6 மணி வரைக்கும் நல்ல ஒரு மழை பெஞ்சிருக்கு. எப்பயுமே புது வருஷத்து அன்னைக்கு மழை பெய்யாது. நல்ல ஒரு குளிரோட்டமாக குளிராக தான் இருக்கும் அந்த மார்கழி மாதன்றதுனால. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மழையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இந்த மழை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமி வறண்டு போய் பாலைவனமாக இருக்கிற பூமியை சோலைவனமாக ஆக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு குடிநீர் அத்தியாவசியமாக தேவைப்படுது. அந்த அத்தியாவசியமான குடிநீரை இந்த மழையின் மூலமாக நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு தண்ணி நிறைய தேவைப்படுது. அதற்கு கூட இந்த மழை நீர் பயன்படுது. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், எப்பயுமே மழை இல்லாமல் இருக்கிற நேரத்தில், குளிர் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மழை பெய்யுறது கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறான்னு தான் நம்ம சொல்லணும். என்னன்னாக்கா, இப்போ நம்ம வழிபடுற கிறிஸ்துவ தேவாலயமாக இருக்கலாம், சிறப்பாக வழிபாடு முடிஞ்ச உடனேயும் பொதுமக்களுக்கு தீர்த்தம் அந்த நீரை தெளிப்பாங்க பொதுமக்கள் மேலே. அதே மாதிரி மசூதிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடு முடிஞ்ச உடனேயும் பொதுமக்களுக்கு இந்த தீர்த்தம், இந்த புனித நீர் தெளிப்பாங்க. அதே மாதிரி இந்துக்கள் கோயில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு வழிபாடு முடிஞ்சதுனாக்கா தீர்த்தம், இந்த புனித நீர் தெளிக்கிறாங்க. இதையெல்லாம் கடவுள் இன்னைக்கு எல்லாருமே புத்தாண்டு கொண்டாடுற தினத்துல ஆசீர்வாதமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மழையா பொழிஞ்சு பொதுமக்கள் மேலே எல்லார் மேலேயும் தெளிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த ஆண்டு உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாகவும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாகவும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மழை ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழையாக அனைத்து பொதுமக்கள் மேலேயும் தெளிக்கின்ற தீர்த்தமாக ஒரு புனித நீராக இந்த மழை இருந்திருக்குதுன்றது தான் நான் நினைக்கிறேன். அதுவும் தான் இந்த மக்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம எல்லாருமே 2025 சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி நிறைவு செய்துட்டு இப்ப 2026 அடியெடுத்து வைக்கின்றோம். அதே மாதிரி 2030 முத்து விழா, 2040 மாணிக்க விழா, 2050 பொன் விழா, 2060 வைர விழா, 2075 பவள விழா, 100வது ஆண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற அளவுக்கு கடவுள் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் வளமான வாழ்க்கையும் நலமான எதிர்காலத்தையும் தந்து நம்மை மிக சிறப்பாக வாழ வைப்பார் என்ற இறை நம்பிக்கையோடு இந்த ஆண்டு துவக்கத்தில் அடியெடுத்து வைத்து நீடூழி வாழ்வாங்க வாழ இறைவனிடத்தில் மனதார வேண்டிக் கொள்வோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.